அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பகவானுடைய தாக்கம் குறைய சனி பிரதோஷ நாளில் காகத்திற்கு எந்த திசையில் சாதம் வைக்க வேண்டும், என்ன சாதம் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் சிவசிவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருப்போம். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சனி பிரதோஷ நாளில் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எள் கலந்த சாதம் அல்லது உளுந்த வடையை வைக்கலாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற சனி கிரக தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. அப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எள் கலந்த சாதத்தை வைக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியை பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு கூட விநாயகரை வழிபடலாங்க. அதே போல் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விடுபட உளுந்த வடைய காகங்களுக்கு வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. வன்னிமர இலைகளை மலர்களாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை நாளில் சாற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்தும் வழிபடலாங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதனை பொடி செய்து சூரியனை வணங்கிய பிறகு விநாயகரை 3 முறை வலம் வந்தும் வழிபடலாங்க. அதே போல் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க. பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷனும் சொல்லுவாங்க. இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகிவிடுன்னு சொல்லப்படுதுங்க. பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மாதமும் வளப்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில் பிரதோஷம் வருதுன்னு சொல்லலாங்க. பொதுவாக மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரமே பிரதோஷ காலமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக சகல தோஷங்கள் நீங்கி பாவங்கள் விலகி வாழ்க்கையில் செழிப்புக்கு உண்டாகணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சனி பகவானின் அருள் கிடைப்பதால் அவரின் பாதகமான தாக்கங்களில் இருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும்னு சொல்லலாங்க. எல்லா பிரதோஷத்தையும் விட சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளை கடைபிடிப்பதன் மூலமாக பெரும் புண்ணியம் வந்து சேரணும் சொல்லலாங்க. சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக அளவில்லாத பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாலயத்துக்கு சென்று சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நந்திய தேவரையும் வழிபாடு செய்வதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் பிரதோஷ நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவபுராணம், கோளாறு பதிகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க. அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம்தான் பிரதோஷ காலம்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அழகால விஷத்தை குடித்த பிறகு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேளையே பிரதோஷ காலம்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடியதாகவும் சொல்லப்படுதுங்க. நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசனம் செய்வது அன்றைய நாளில் சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, சனி பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்வதால் அனைத்துமே நீங்கி விடுமா. சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான தரிசனம் செய்வதால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி விடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவநாமங்களை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுது பிரதோஷ விரதமாகுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திரியோதசி திதி சிவ வழிபாட்டுக்கு உரிய திதியாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த திரியோதசி
திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்லுவோம். சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேணும் என்கிறவங்க பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டாலே போதுங்க. சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் பிரதோஷ விரதம் சிறப்பானது என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கிழமையில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுதுன்னு சொல்லலாங்க. பிரதோஷங்களில் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷமும் மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லலாங்க. அதிலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம்னு சிறப்பித்து சொல்லலாங்க. ஒரு சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும்னு சொல்லலாங்க. சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டோம்னா கிரக தோஷங்கள் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறையும்னு சொல்லலாங்க. 2025ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி சனி பிரதோஷம் வருதுன்னு சொல்லலாங்க. திரையோதசி திதி மே 9ஆம் தேதி மாலை 4:58 மணிக்கு தொடங்குகிறது. மே 10ஆம் தேதி மாலை 6:47 மணி வரை முடிவடைகிறதுன்னு சொல்லலாங்க. இந்த பிரதோஷ சனிக்கிழமையில் வருவதால் இது சனி மகா பிரதோஷம்னு சொல்லப்படுதுங்க. இந்த பிரதோஷ விரதம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்கு உகந்ததாகவும் சொல்லலாங்க. பிரதோஷ நாளில் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு சிவ நாமங்களை உச்சரித்தபடியே விரதத்தை தொடங்க வேணுங்க. அன்றைய நாள் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டுமே குடித்துவிட்டு விரதத்தை தொடரலாங்க. நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாங்க. மாலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்ட பிறகு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த நாளில் 5 பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுப்பதால் கேட்ட வரங்கள் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஏற்பட்ட காரிய தடைகள் அனைத்துமே விலகி நல்லது நடக்குன்னு சொல்லலாங்க. இந்த பொருட்களை சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டுக்கு வாங்கி கொடுப்பதால் குடும்பம் செழிப்படையன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. இந்த பொருட்களை நந்தி அபிஷேகம் செய்யும் பொழுது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் அனைத்துமே நீங்கி செழிப்படையும்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அர்ச்சனைக்கு வில்வம் இலைகளை வாங்கி கொடுக்கலாங்க. அதற்கு பிறகு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய தாமரை பூக்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாக. பொதுவாக தாமரை பூ பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பிடித்த மலர்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுக்கு தாமரை பூ படைத்து வழிபட்டோம்னா வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க. அதுவும் சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு தாமரை பூ படைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க. ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாடு முறைகளை முறையாக கடைபிடித்தோம்னா 120 வருஷங்கள் சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் இந்த 5 பொருட்களை வாங்கி கொடுங்க. அப்படி கொடுக்க முடியாதவங்க இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை கூட வாங்கி கொடுக்கலாங்க. இப்படி வாங்கி கொடுப்பதன் மூலமாக சிவபெருமான் மற்றும் நந்திய தேவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. இப்படி செய்வதன் மூலமாக சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் மற்றும் அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த நாளில் சிவபெருமானையும் அவருடைய குடும்பத்தையும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க. இதனால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ விரத நாளில் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாங்க. இந்த பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்வதால் மன அழுத்தம் கடன் தொல்லை
தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை நம்ம முறையாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா 120 வருஷம் சனி பிரதோஷ விரதம் இருந்தால் பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா சிவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க.